ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸை ஏன் வருது, எப்படி வருது, எதனால் வருது? மெட்ராஸை வந்துட்டு இப்போ அதிகமாக பரவிட்டு வரதுனால வீட்டு வைத்திய முறையில் எப்படி இந்த மெட்ராஸையை நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே குளிர் மற்றும் மழைக்காலங்களில் அதிகமாக பரவும் இந்த மெட்ராஸை என்று சொல்லக்கூடிய கண் நோய் பார்த்திங்கன்னா தற்போது தமிழகம் முழுவதுமே அதிகமாக பரவிட்டு வந்துட்டுருக்குங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு நாளைக்கு 4500 நபருக்கு இது பாதிக்கப்பட்டிருப்பதாக ஆய்வில் கூட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மெட்ராஸை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக பருவ காலத்தில் தாங்க கண்களில் பரவக்கூடிய ஒரு வைரஸ் தொற்றுங்க. இது பார்த்திங்கன்னா பாக்டீரியா தொற்றாக பரவுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வைரஸ் தொற்று பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக இருந்துட்டோம்னா சில தொற்று பார்த்திங்கன்னா கண் பார்வையே பறிக்கக்கூடிய அளவுக்கு அதிக வீரியம் மிக்கதாக ஆயிருங்க. அதனால் டாக்டரோட பரிந்துரைப்படி நீங்கள் கண்ணுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் போய் பார்த்துட்டு அவரு சொல்கிற ஆலோசனைகளை கேட்டு நடந்துக்கோங்க. உண்மையாக சொல்லப்போனால் இந்த மெட்ராஸை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸையை பொறுத்த வரைக்கும் வைரஸ் தொற்றால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தாங்க. இது பார்த்திங்கன்னா பல விதமான வைரஸ் வடிவில் இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு முறை வந்துட்டால் அந்த வருடத்தில் திரும்பி வராதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக சொல்லப்போனால் 4 to 7 நாளில் இது அறிகுறி பார்த்திங்கன்னா அதிகமாகிரும். அதுக்கப்புறம் அதுவே தானாக குறைஞ்சிரும். ஒரு சில வைரஸ் தொற்றுகள் பார்த்திங்கன்னா கருவிலேயே பாதிக்கக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 10வது நாளில் நம்மளுடைய கண் பார்வை மங்கலாகும். இதை பலரும் தனக்கு 2வது முறை மெட்ராஸை வந்து விட்டதாக நினச்சிப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இது பார்த்திங்கன்னா தீவிரமாக வைரஸ் தொற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 2லேருந்து 4 வாரத்திலேயே சரியாக கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்ராஸை பார்த்திங்கன்னா எப்படி ஒருத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு பரவும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக இந்த தொற்று ஏற்பட்டவர்கள் தங்களது கண்களை தொடக்கூடாது என்பதற்காக கண்ணாடி போட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா நேருக்கு நேர் பார்ப்பதனால பரவக்கூடிய நோய் இல்லைங்க. எப்படி பரவும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்ராஸை சுத்தமாக இருக்கணும். குறிப்பாக சொல்லப்போனால் தொற்று ஏற்பட்டவர் பயன்படுத்திய பொருட்களை பயன்படுத்தியதையோ தொடுவதாலோ அவர் தொட்ட இடங்களில் தொடுவதாலோ இந்த தொற்று பரவக்கூடியதாக இருக்குது. இந்த தொற்று ஏற்பட்டவங்க பார்த்திங்கன்னா அவரை சுற்றி உள்ளவர்களும் அடிக்கடி கையை கழுவணும், சுகாதாரமாக இருக்கணும். இது மாதிரியெல்லாம் இருந்துட்டால் இந்த மெட்ராஸையை கொஞ்சம் படிப்படியாக குறைக்கலாம். மெட்ராஸை ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வைரஸ் தொற்று மூலமாக தாங்க இது வருது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா தொற்றாகவும் இது இருக்கக்கூடியதாக இருக்குது. வைரஸ்களில் பார்த்தீங்கன்னா 1, 2 வைரஸ்கள் 100க்கும் மேற்பட்ட வேறுபாடுகளில் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாங்க இந்த கருவிலியை பாதிக்கக்கூடிய வைரஸ்ன்னு சொல்கிறாங்க. 2லிருந்து 6, 8 வாரங்கள் கூட கண்ணும் மங்கலாக இருக்கும். முறையான சிகிச்சை எடுக்கலைன்னா கண் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாயிருங்க. மழைக்காலம், குளிர்காலம் இந்த மாதிரி பருவ காலங்களில் மாறும்போது இந்த வைரஸ் தொற்று வரக்கூடியதாக இருக்கும். மெட்ராஸையோட அறிகுறி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கண் சிவப்பாக இருக்கும், கண் உறுத்திட்டே இருக்கும், எரிச்சலாக இருக்கும், கண்ணில் பார்த்தீங்கன்னா பூளை தள்ளிகிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கண்ணில் தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும், வெளிச்சத்தை நம்மளால் பார்க்க முடியாது, பார்க்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கண்ணில் வீக்கம், பார்வை மங்கலாக இருக்கிறது, இது மாதிரி அறிகுறியெல்லாம் இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கும்போது எப்போ நம்ம டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அறிகுறி இருக்க உடனே மருத்துவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் சொல்கிற ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. சீக்கிரமாகவே இந்த மெட்ராஸையை நம்ம குணப்படுத்திடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா சின்னம்மை வந்தால் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, சின்னம்மை வந்தவங்கள எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அடுத்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சின்னம்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வைரஸ் தொற்று கிருமின்னு சொல்கிறாங்க. இது உடல் பார்த்திங்கன்னா காய்ச்சல் மற்றும் புள்ளிகளுடன் கூடிய தோல் அரிப்பு போன்ற அறிகுறிகளை கொண்டதாக இருக்குங்க. தட்டம்மை தடுப்பூசியின் பயன்பாட்டுக்கு பிறகு
இந்த சின்னம்மையின் பாதிப்பானது மிகவும் அதிகமாகவும் அரிதாகவுமே விட்டதுங்க. கோடை வெப்பத்தால் பார்த்திங்கன்னா பூமி சூடாகும்போது அஸ்தமான சுற்றுச்சூழல் உள்ள இடங்களில் கொட்டி கிடக்கிற குப்பை கூலங்களில் வாழும் கிருமிகள் எல்லாமே உயிர் பெற்று காற்று மூலம் பரவக்கூடியதாக இருக்குங்க. அதில் ஒன்று தாங்க இந்த வேரிசெல்லா ஜாஸ்டர் என்ற வைரஸ் கிருமி தாங்க. இதன் மூலமாக தான் சின்னம்மை வருதுன்னு சொல்கிறாங்க. உடலில் வைரஸ் நுழைஞ்ச உடனே 10லிருந்து 21 நாட்களில் இது தென்பட ஆரம்பிச்சிருமாங்க. அதுக்கப்புறம் 5 முதல் 10 நாட்கள் வரை இந்த சின்னம்மை தொற்றானது நீடிக்கும்னு சொல்கிறாங்க. இந்த தோல் அரிப்பு தோன்றுவதற்கு முன்பாக தலைவலி மற்றும் காய்ச்சல் போன்ற அறிகுறிகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. தோல் அரிப்பு 3 கட்டங்களாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இளஞ்சிவப்பு அல்லது சிவப்பு புடைப்புகளாக தோற்றமளிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறிய திரவம் நிரப்பப்பட்ட கொப்புளங்களாக மாறுங்க. இறுதியில் பட்டையாகவும் மற்றும் கடுந்தழும்பாகவும் மாறிடும் அப்படின்னு 3 வகையை இதை பிரிச்சிருக்காங்க. சின்னம்மையானது ஒரு லேசான நோயாகுங்க. ஆனால் சின்னம்மை காலங்களில் ஆஸ்பிரின் எடுத்துக்கொள்பவர்களுக்கு தீவிரமான சிக்கல்கள் ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. அதாவது நிமோனியா, மூளையில் வீக்கம், ரேயிஸ் அறிகுறிகள், இது மாதிரி நீர்ப்போக்கு பிரச்சனைகள்லாம் நிறையா வரும். கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுன்னு சொல்கிறாங்க. சில சமயங்களில் இது ஆபத்தாக கூட முடியும், மரணத்திற்கு கூட வழிவகுக்கும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. ஆரோக்கியமான குழந்தைகளுக்கு சின்னம்மைக்கான மருத்துவ சிகிச்சை தேவையில்லைங்க. ஆனால் ஒவ்வாமை எதிர்ப்பு இருக்க குழந்தைகளுக்கு, அரிப்பிலிருந்து விடுபடுபவர்களுக்கு இதனோட தாக்கம் அதிகமாக இருப்பவங்களை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவரோட பரிந்துரைப்படி தடுப்பூசி போட்டுக்கோங்க. இந்த மெட்ராஸை வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கண்ணை சுற்றி வீக்கம் இருந்துச்சுன்னா ஒரு ஈரத்துணி எடுத்துக்கோங்க. ஈரத்துணியில் கண்ணை சுற்றியும் ஒத்தனை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதனோட வீக்கம் கொஞ்சம் குறையும். எரிச்சலாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும், கொஞ்சம் குறையுங்க. குறிப்பாக சொல்லணும்னா, வீட்டு வைத்தியத்தில் எப்படி இந்த சின்னம்மையை குணப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேசாக உப்பு சர்க்கரை சேர்த்து தண்ணீர் குடிச்சிட்டு வருவதன் மூலம் உடல் சோர்வு நீங்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மை நோய் குணமடைந்த பிறகு வெள்ளரி பழத்துடன் நாட்டு வெல்லம் சேர்த்து சாப்பிட்டால் உடல் கொஞ்சம் பலவீனம் அடையுமாங்க. அது மட்டும் இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய பூண்டு, வெங்காயம் இது ரெண்டையும் நெய்யில் வதக்கி சாப்பிட சொல்கிறாங்க. அம்மை காலத்தில் ஏற்படக்கூடிய காய்ச்சல் தனியை வேப்பிலை, நெய், தேன் இந்த 3ஐயும் சேர்த்து புகை மூட்டம் போட்டால் காய்ச்சல் உடனே குணமாகுமாங்க. அது மட்டும் இல்லாமல் வேப்பிலையை வறுத்து தலைக்கு வைத்து தூங்கினால் காய்ச்சல் குணமாகும், தூக்கமும் வருமாங்க. வேப்பம்பட்டை 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொடி செஞ்சு பசும்பாலில் குடிச்சிட்டு வந்தோம்னா காய்ச்சல் குணமாகுமாங்க. அம்மை நோய் குணமாக பின் ரோஜா, செம்பருத்தி, சிறுபருப்பு, அதிமதுரம் இவையெல்லாம் சம அளவில் எடுத்து அரைச்சி உடலில் பூசி குளிச்சுட்டு வந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. குளிர்ந்த நீரில் தாங்க குளிக்கணும். வேப்பிலை, மஞ்சள் இதெல்லாம் அரைச்சி பூசினா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அந்த கசப்பு தன்மையிலே இது குணமாகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முருங்கை வேற பாலில் கொதிக்க வச்சு குடித்தாலும் நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மருதம்பட்டை, வேப்பம்பட்டை 2ஐயும் சம அளவில் எடுத்து சாப்பிட்டோம்னா கிருமி தொற்று வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சின்னம்மை நல்லா ரொம்ப ரெஸ்ட் அடிக்கணும் கொஞ்ச நேரம். அது மட்டும் இல்லாமல் அதிக தண்ணீர் குடிக்கணுங்க. பழச்சாறு, இளநீர் இது மாதிரியெல்லாம் குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்பு சீக்கிரமாக குணமடைய வாய்ப்பு நிறைய இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பெரும்பாலும் அதிகமாக பாதிக்கக்கூடும் என்பதனால அவங்கள கவனமாக பார்த்துக்கிறது மிக மிக நல்லது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குளிர்ந்த நீரில் குளிக்க வைக்கிறது, ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸு, நொங்கு, பழச்சாறு, இளநீ இது மாதிரியெல்லாம் அதிகமாக, பனங்கற்கண்டு இது மாதிரிலாம் அதிகமாக கொடுத்தோம்னா அவங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த வீரியத்தோட தாக்கம் பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைஞ்சிட்டே வந்துடுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் மெட்ராஸை வந்தால் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, மெட்ராஸை வந்தால் எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும், சுற்றுச்சூழலை எப்படியெல்லாம் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், சின்னம்மை வந்தால் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.